ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். நம்ம சாய் குடும்பத்தோட 193வது நாள் கூட்டு பிரார்த்தனை. முதல்ல நம்ம ஒரு அற்புதமான ஒரு பொன்மொழியை கேட்டு முடிச்சிடலாம். ஒவ்வொரு கர்ம செயலுக்கும் நீங்கள் உங்கள் ஆன்மாவில் ஒரு பதிவை உருவாக்குகிறீர்கள். அந்த கர்ம வினையின் பலனை நீங்கள் இறுதியாக அனுபவிக்கும் வரை இந்த பதிவுகள் பல பிறவிகளுக்கு பின்னும் தொடரும். ஓம் சாய்ராம். இப்போ நம்ம சாய் குடும்பமாக ஒன்றா இணைந்து கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டதுக்கு அப்புறமா நம்ம இறைவனோட நம்ம குருவோட நாமத்தை 108 முறை ஜெபம் பண்ணலாம். இப்போ கூட்டு பிரார்த்தனை. கருணை பெருங்கடலே அடியேன். இப்போ உங்களோட பெயரை நீங்கள் சொல்லிக்கோங்க. இன்று உங்கள் பாத கமலங்களில் பரிபூரண சரணாகதி அடைந்து உங்கள் பாதம் வணங்கி மனமுருகி பிரார்த்தித்து என் பிரார்த்தனையை உங்கள் திருவடிகளில் சமர்ப்பிக்கின்றேன். சாயிநாதா, தாங்கள் என் பிரார்த்தனையை அருள் கூர்ந்து ஏற்றுக்கொள்ளுமாறு மனமுருகி பிரார்த்திக்கின்றேன். நான் இந்த ஜென்மத்தில் பட்ட துன்பங்களை எல்லாம் தங்கள் தெய்வீக அருள் கொண்டு விலக்கி என் வாழ்க்கையில் ஒளியேற்றிட மனமுருகி பிரார்த்திக்கின்றேன். நான் உளமாற யாருக்கும் எந்தவிதமான தீங்கும் நினைத்ததும் இல்லை, செய்ததும் இல்லை. அப்படி என்னையும் அறியாமல் எவருக்கேனும் தீங்கு இழைத்து இருந்தால் அந்த பாவத்தினை தங்கள் கருணையினால் நீக்கிவிட இருகரம் கூப்பி பிரார்த்திக்கின்றேன். சாயிநாதா, என் மனம் இப்போது தீய எண்ணங்கள் ஏதும் இன்றி தூய்மையாக உள்ளது. ஆகவே தங்கள் பேரருள் என் மீது பட வேண்டும் என்று தங்கள் திருப்பாதங்களில் சரணடைந்து மனம் நிறைந்து முழு மனதோடு பிரார்த்திக்கின்றேன். எப்போது தங்கள் அருள் பார்வை என்மேல் விழுந்து விட்டதோ நான் தங்களுக்கு மனமுருகி சமர்ப்பித்த என் பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறும் என்று மனதார நம்புகிறேன். சாய்நாதா, என்றென்றும் தங்கள் அருளாசியில் சீரும் சிறப்புமாக வாழ தங்கள் திருவடிகளில் சரணடைந்து விட்டேன். ஜெயமுண்டாகட்டும், மங்களம். ஓம் சாய்ராம். இப்போ நம்ம எல்லாரும் ஒன்றாக இணைந்து 108 முறை ஓம் சாய்ராம் சொல்லலாம். ஓம் சாய்ராம், 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 ஓம் சாய்ராம்,
ஓம் சாய்ராம். 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 நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம். 108 முறை நல்லபடியாக நம்ம இப்போ ஓம் சாய்ராம் சொல்லியிருக்கோம். எந்த ஒரு எதிர்மறை சிந்தனையும் இல்லாமல் நல்லதை மட்டும் சிந்திச்சுக்கிட்டு நம்ம சாய்நாதர்கிட்ட, நம்ம சாய் அப்பா கிட்ட, நம்மளோட குரு கிட்ட, நம்மளோட குலசாமி கிட்ட, நம்மளோட சாய்கிட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளையும், முக்கியமாக நம்ம சக்திக்கும் அப்பாற்பட்ட துயரங்களை நம்ம சாயோட பாதத்தில் சமர்ப்பிச்சுட்டு, எந்த ஒரு எதிர்மறை சிந்தனையும் இல்லாமல் சாய் என் கூட இருக்காருங்கிற நம்பிக்கையோட அடுத்த 2 நிமிடங்கள் மௌனமாக இருங்க. சாய்கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. நிச்சயமாக அவர் உங்கள் கூட பேசுவார், உங்களுக்கு தேவையானதை கொடுப்பாரு. எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.